4 கல்லூரி மாணவர்கள் தேர்வுக்கு படிக்காம முந்தன் நாள் இரவுல பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே டான்ஸும் ஒரே சிரிப்பு சத்தமுமா இருந்துச்சு. அடுத்த நாள் கிளாஸுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போறாங்க. ஆனா அவங்க ப்ரொஃபசர் அவங்கள உள்ள விடல. டீனை போய் பார்த்துட்டு கிளாஸுக்கு வான்னு சொல்றாங்க. டீன் கிட்ட போய், நாங்க 4 பேரும் எங்க சொந்தக்காரங்க திருமணத்துக்கு போயிருந்தோம். அங்க போயிட்டு வர வழியில கார் டயர் வெடிச்சிருச்சு. நாங்க அதனால காரை தள்ளிட்டு வந்தனால லேட் ஆயிருச்சு. எங்கனால எக்ஸாம் எழுத முடியல. எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டீனும் அவங்க சொல்ற பொய்ய நம்பி, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, 3 நாள் கழிச்சு நீங்க வந்து எக்ஸாம் எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுறாரு. 3 நாள் கழிச்சு நம்ம பசங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு வர்றாங்க. 4 பேர்த்தையும் 4 தனி எக்ஸாம் ஹால்ல உட்கார வைக்கிறாங்க. 4 பேத்துக்கு கொஸ்டின் பேப்பரும் கொடுக்கறாங்க. அதுல 2 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அதுல முதல் கொஸ்டினுக்கு 1 மார்க், உன்னுடைய பெயர் என்ன. 2வது கொஸ்டினுக்கு 99 மார்க். அது என்ன கொஸ்டின்னா, கார்ல எந்த டயர் வெடிச்சது. அதுக்கு 4 ஆப்ஷனும் கொடுத்திருந்தாங்க. வலது பக்க டயரா, இடது பக்க டயரா, முன்பக்க டயரா, இல்ல பின்பக்க டயரா அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து நம்ம பசங்க ஆடி போயிட்டாங்க. எப்படியோ தப்பா ஆன்சர் எழுதி டீன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. கடைசியில டீன் அவங்க 4 பேர்த்த உட்கார வச்சு வாழ்க்கை பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த சாக்கு போக்கும் சொல்லாம நம்ம வேலையில நம்ம கரெக்டா இருக்கணுங்க, பொறுப்பாவும் இருக்கணுங்க. இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நம்மளுக்கே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துரும்.